ஃபேட்டி லிவர் கிரேடு 2 அதுவும் நமக்கே. அங்கேயே ஸ்கேன் எடுக்கிற இடத்துல சார் ஆல்கஹால் எதுவும் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டாரு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த டயட் மட்டுமே அந்த உணவு முறையில் மட்டுமே வந்து டிராவல் பண்ணுறாங்க. இந்த ஒரு 120 டேஸ் நானே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்தது. நம்ம சுவாசி இயற்கை மருத்துவமனையில் எந்த ஒரு நோய்க்காக இருந்தாலும் 120 நாள் நாங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க, உங்கள் உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றத்தை பாருங்க அப்படின்றது தான் நம்ம சுவாசி இயற்கை மருத்துவமனையில் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த 120 நாள் நான் அதை ஃபாலோ பண்ணி என்னோட உடம்புக்குள்ள ஒவ்வொரு மாற்றங்களும் என்ன நடந்தது, உடல் எடை எவ்வளவு குறைஞ்சிச்சு, 120 நாளில் எவ்வளவு உடல் எடை குறைக்கலாம் அப்படின்றதுக்கு நானே வந்து ட்ரை பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோ முழுவதும் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 120 நாள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்ற முடியும், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் மாற்ற முடியும், உங்களுடைய நோய்களை உங்களால் விரட்ட முடியும். இது நம்மளுடைய சுவாசி இயற்கை மருத்துவமனையோட ஒரு தாரக மந்திரமாக இருக்குது. 120 நாளில் அப்படி என்னதான் மாற்றம் கிடைக்கும், எல்லா நோய்களுக்கும் நமக்கு 120 நாளில் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த 120 நாளோட சாராம்சம் என்ன அப்படின்றது நிறைய மக்கள் நம்ம சுவாசி இயற்கை மருத்துவமனைக்கு வர்றவங்க எல்லாரும் கேட்பாங்க. அப்படி 120 டேஸ்ன்றது எதுக்காக இந்த 120 டேஸை ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னு. 120 டேஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய பிளட் செல்ஸோட வாழ்நாள் தான் ஒரு 120 டேஸ். அந்த 120 நாளில் நம்மளுடைய பிளட் செல்ஸ் எல்லாமே வந்து தன்னைத்தானே புதுப்பிக்கக்கூடிய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்போ கடைசி வாழ்நாளாக ஒரு செல் வந்து 120 நாள் வாழ்ந்து அது திரும்ப மீண்டும் புதுப்பிக்கப்படும் பொழுது நம்ம அந்த செல்களை நல்ல வேளாக புதுப்பிக்கப்படுறது தான் இந்த சாராம்சமே. அப்போ ஒரு 120 டேஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்ஸுகளும் மீண்டும் புதுசாக புதுப்பிச்சிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு நாள் ஃபாலோ பண்ணும் பொழுது இருந்த உங்களுடைய கல்லீரல் இருந்த அணுக்கள் 120 நாள் கழித்து இருக்காது. அது புதுசாக உங்களுடைய கல்லீரலே புதுசாக வந்து மாறி இருக்கும். இதே மாதிரியே உங்களுடைய கிட்னி, சிறுகுடல் இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாகவே வந்து அணுக்களால் ஆனது தான். அந்த அணுக்கள் 120 டேஸில் புதுப்பிக்கப்படும் பொழுது புது கல்லீரல், புது கிட்னி, புது லிவர், புது சிறுகுடல், புது வயிறு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் மாற்றப்பட்டுருவோம். அதுதான் அந்த 120 டேஸ். இப்போ இந்த 120 டேஸில் வெயிட் லாஸுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குங்க, பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுங்க அப்படின்றத நிறைய பேஷண்ட்டுக்கு நம்ம சொல்லி அதை கடைபிடித்து அவங்க மாற்றங்களையும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ இந்த ஒரு 120 டேஸு நானே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்தது. பெரும்பாலும் நம்ம சிகிச்சை மையங்களில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஃபாலோ பண்ணி அனுபவங்களை தான் சொல்கிறோம். பட்டு எனக்கு ஒரு அனுபவம் நடந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கன்சல்டிங்லேயே ஃபுல்லாக இருந்ததில் கொஞ்சம் ஹெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அதாவது சரியான நேரத்தில் உணவு எடுக்க முடியலை. அப்போ லேட்டாலாம் வந்து எடுத்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ள உடம்புல வந்து கேஸ் ஃபார்ம் ஆகி ஃபேட்டி லிவர் வந்துருச்சு. உடம்பு வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வெயிட் போட்டுருச்சு. ஏன்னா ஆக்டிவிட்டீஸே பண்ண முடியல. காலையிலேருந்து நம்ம நைட்டு வரைக்கும் வந்து ஃபுல்லாக வந்து கன்சல்டிங்கில் இருக்கப்படும் பொழுது சிட்டிங் ஒர்க் ஆகிடுது. அதனால் வந்து பண்ண முடியாமல் ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்போ ஒரு கட்டத்தில் திடீர்னு பார்த்தா என்னோடய வெயிட் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணி பார்த்தோம்னா அது பயங்கரமாக ஹையாக ஏறி இருக்குது. எவ்வளவு? கிட்டத்தட்ட 98 கிலோவுக்கு வந்து வெயிட் ஏறிச்சு. ஃபுல்லாக சிட்டிங் ஒர்க்லேயே இருந்ததுனால. அப்போ இந்த வெயிட் லாஸை நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து குறைச்சிடலாம், வெயிட் லாஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம், ஒபிசிட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டை திடீர்னு பார்த்தது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. 98 கேஜி நம்மளே வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சல்லுன்னு குறைக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணேன். அப்போ 120 நாள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். இந்த 120 டேஸில் என்ன மாற்றம் நடக்குது அப்படின்றத நம்ம மக்களுக்கும் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 120 நாளும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். 11/11/2025 அந்த தேதியிலிருந்து என்னோடய டயட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ இந்த 120 நாளும் என்னென்ன மாதிரி ஃபாலோ பண்ணேன் அப்படின்ற விஷயங்களை தான் நான் இந்த வீடியோ பதிவில் கொடுக்க போகிறேன். பட் 120 நாளும் நடந்த அனுபவங்கள், நான் சாப்பிட்ட உணவுகள், நம்மளுடைய ஒர்க் அவுட்டு, இதை எல்லாத்தையும் வந்து ஒரே வீடியோவில் பதிவு பண்ண முடியுமானா அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கூட வந்து இதனுடைய தொடர்ச்சியை வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே வந்து இந்த 120 நாளில் நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஹைட்டு, வெயிட்டு, பிஎம்ஐ இப்படி எல்லாமே வந்து செக் பண்ணிட்டேன். அப்படி பார்க்கப்படும் பொழுது வந்து பார்த்தோம்னா அதுபோல் பிளட் ரிப்போர்ட்டு, ஸ்கேன் ரிப்போர்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டு வந்து எடுத்தாச்சு. என்ன தான் மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னோடய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 179 சென்டிமீட்டர். 179 சென்டிமீட்டருக்கு நான் போய் 98 கேஜி இருக்கேன்னா என்ன பாருங்களேன். பிஎம்ஐலாம் 30க்கு மேலே போகுது, 31.5 வரைக்கும் வருது. அப்போ பிஎம்ஐ வந்து அதிகமாக இருக்கணுங்கும் பொழுது இது வந்து ஒபிசிட்டி கிரேட் 1 அப்படின்ற லெவலுக்கு போயிடும். வந்துடுச்சு. ஓகே, பார்த்தாச்சு.
இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து வெயிட்டை குறைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளட் செக்கப் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு பிளட் செக்கப் ஃபுல்லாக எடுத்துட்டேன். கம்ப்ளீட் பிளட் செல்லு, எல்எஃப்டி, கேஎஃப்டி இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. எல்லாத்துலையும் எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பிளட் ரிப்போர்ட்டில் எல்லாமே நார்மல் தான். பட் வந்து எனக்கு வந்து கொலஸ்ட்ராலில் லிப்பிட் ப்ரொஃபைலு எல்லாம் எல்லாமே வந்து நார்மலாக இருக்குது. எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கூட இருக்குது. இப்போ எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடி மட்டும் கூட இருக்குது அப்படின்னோம்னா கன்ஃபார்மாக ஃபேட்டி லிவர் இருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் அந்த பிளட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, ஆஹா ஃபேட்டி லிவர் கன்ஃபார்மாக இருக்குது போல இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்கிறேன். ஆமாம், என்னோடய எல்எஃப்டி லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் எல்லாமே நார்மலு. ஆனால் எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடி மட்டும் வந்து ஏற்றா இருக்குது. அதுபோல் லிப்பிட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரால் ரிப்போர்ட்டில் எல்லாமே நார்மலு. எல்டிஎல், விஎல்டிஎல், ட்ரைக்ளிசரல் எல்லாமே நார்மலு. டோட்டல் கொலஸ்ட்ரால் 203, கொஞ்சம் ஜஸ்ட்டு கொஞ்சம் கூட இருக்குது, அவ்வளோதான். பட் ஓகே, அப்போ கொலஸ்ட்ரால் நம்ம அதில் கிடையாது அப்படின்றது இதாகிடுச்சு. ஆனால் ஃபேட்டி லிவர் இருக்குன்றது அது கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. மற்றபடி வந்து கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, டோட்டல் பிளட் செல்ஸு, அப்புறம் நான் வந்து இருக்க போகிற டயட்டுக்காக வந்து எலக்ட்ரோலைட்ஸ் நமக்கு வந்து நம்ம உடம்புல வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். அதுவும் எல்லாமே நார்மலாக இருக்குன்னு வந்துருச்சு. அடுத்ததாக நம்ம வந்து ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கிறோம். ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கப்படும் பொழுது பார்த்தோம்னா அப்போ தான் ஃபேட்டி லிவர் கிரேடு 2 அப்படின்னு வருது. ஃபேட்டி லிவர் கிரேடு 2 அதுவும் நமக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் தானே மிக முக்கியமான ஒரு விஷயமே. அப்போ ஃபுல்லாக சிட்டிங் ஒரு உட்காந்துருக்கும் பொழுது என்ன பண்ண முடியும்? மருத்துவ சேவையில் இருக்கப்படும் பொழுது மக்களுக்காகவே ஃபுல்லாக அதுக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம உடம்பை கவனிக்க முடியாத ஒரு சூழலும் ஏற்படுது. அதான் ஒரு விஷயம். உணவு முறை மட்டுமே வந்து ஒரு நோயை குணப்படுத்துவதில்லை. நாங்கள் அடிக்கடி அதில் சொல்லிட்டு வருவோம். ஏன்னா உடல் உழைப்பு அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். அதனால் உடல் உழைப்பு இல்லாமல் நீங்கள் உணவு முறையில் மட்டும் நல்ல விஷயங்களை சாப்பிட்டா கூட நமக்கு வரதான் செய்யும், ப்ராப்ளம் வரதான் செய்யும். பாருங்கள், ஃபேட்டி லிவர் அங்கேயே ஸ்கேன் எடுக்கிற இடத்துல, சார் ஆல்கஹால் எதுவும் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டார். ஆல்கஹால்லாம் பழக்கமே இல்லைங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இது வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். லிவரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட்டி லிவர்னால 21 சென்டிமீட்டர் அப்படின்னு போயிடுச்சு. எவ்வளோ இருக்கணும்? கிட்டத்தட்ட ஒரு 14 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர் அது மாதிரி இருந்துச்சுன்னா நார்மலு. ஆனால் 21 சென்டிமீட்டர்னால் எப்படி பாருங்களேன். ஓகே எல்லாம் எடுத்தாச்சு. அப்போ அவர்கிட்டயே தான் சொல்லிவிட்டு, ஓகே சார், நான் இப்போ இன்னையிலேருந்து ஒரு 120 டேஸ்க்கு ஒரு டயட் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். இதில் என்ன மாற்றம் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் ஆஃப்டர் ரிப்போர்ட் திரும்ப வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருந்தேன். ஓகே சார், 21 சென்டிமீட்டர், இது வந்து கிரேடு 2 ஃபேட்டி லிவர். நீங்கள் நான் டயட்டில் மட்டும் இல்லை, நீங்கள் எதுவும் மெடிசன்ஸும் கூட எடுத்துக்கங்க அப்படின்றத அவர் வந்து சொன்னாப்புல. பட் இருந்தாலும் நம்ம வந்து உணவு முறையிலையும் உடல் உழைப்புலையும் நம்ம வந்து மாற்றத்தை கொண்டு வருவோம். ஃபஸ்ட்டு உணவு முறையில் மட்டும் கொண்டு போனால் என்ன மாற்றம் நடக்குது, உடல் உழைப்பும் சேர்த்து பண்ணால் என்ன மாற்றம் நடக்குதுன்னு சொல்லிட்டு என்னோட அந்த 120 டேஸ் பிளானை 30 நாள் 30 நாள் 30 நாள்னு சொல்லிட்டு 4:30 பிரித்தேன். அப்போ அந்த ஃபஸ்ட்டு 30ல் நான் என்ன பண்ணேன், 2வது 30ல் என்ன பண்ணேன், 4வது 30 நாட்களில் என்ன பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயங்களை தான் நம்ம வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு பதிவுகளில் வந்து கொடுக்க போகிறோம். பொதுவாக நம்ம ஏதாவது ஒரு டயட் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த டயட்டு மட்டுமே, அந்த உணவு முறையில் மட்டுமே வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. இல்லை ஏதாவது எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம்னா எக்ஸசைஸ் ஒர்க் அவுட்டில் மட்டுமே வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி பண்ணும் பொழுது என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றது ஒரு பெரிய மிராக்கலாக அதில் இருந்தது. அது நீங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களால் வந்து அதை வந்து பார்க்க முடியும்.